செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் அடாப்ட் ஓம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் 15ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அடாப்ட் ஓம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் லயன் டாக்டர் எஸ். முருகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மையத்தின் சமூக சேவைகளை பாராட்டினர். தமிழ்நாடு மீனவர் பேரவை கூட்டமைப்பு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் உயர் திரு ஆர். அன்பழகன், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக சமூக நல அலுவலர் திருமதி எஸ். சங்கீதா, சமூக தன்னார்வலர் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் லா அசோசியேட் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு டி. அலெக்ஸ் சுதாகர், திரு ஆ. பன்னீர்செல்வம், சங்கரா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பி. விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் டாக்டர் எஸ். முருகன் கூறுகையில், இளைஞர்களுக்கிடையே போதை பழக்கம் அதிகரித்து வருவது சமூகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றார். இதை தடுப்பதில் குடும்ப உறுப்பினர்கள் பங்கு மிக முக்கியமானது என்றும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் வட்டம் மற்றும் அவர்களின் தினசரி செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த மறுவாழ்வு மையம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், இங்கே சிகிச்சை பெற்று குணம் அடைந்தவர்கள் மற்றவர்களை சிகிச்சைக்காக கொண்டு வருவது மையத்தின் சேவைக்கு கிடைக்கும் நம்பிக்கையும் வெற்றியும் என அவர் தெரிவித்தார். போதையில்லா சமூகத்தை உருவாக்க குடும்பம், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முருகன் இங்க அடாப்ட் ஹோம்னுடைய நிறுவனர். அடாப்ட் ஹோம் ஒரு நிறுவனத்தை ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இந்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஆயிரம் பேர்கிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நல்லா இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய பிளெஸ்ஸிங், அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மிஸ்ஸஸ் மகாலட்சுமி இந்த 15வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பேஷண்ட் வந்திருந்தாங்க. எங்ககிட்ட இருந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீ நல்லா இருக்கிறவங்கெல்லாம் குடும்பங்கள்லாம் வந்திருக்கு. அவங்களாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய அட்மின்லேருந்து நம்மளுடைய நண்பர் சரவணன் சார், அவரு இந்த எல்லாமே இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார். இந்த நிர்வாகம் ஒன்று நடக்குது, அங்கே போனால் நல்லா இருக்காங்கன்ட்டு பார்த்தவங்களுடைய ஃபீட்பேக்கு தான் இந்த ஒரு சோஷியல் சர்வீஸுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது தமிழ்நாடு மது போதை மறுவாழ்வு மையத்துடைய மாநில தலைவராக நான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நான் செய்யக்கூடிய அவேர்னஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் இன்னும் மேலும் பண்ணணும், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும். நான் சிஎம் செல்லேருந்து நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசுகிறேன், ஹெல்ப்லைனில் பேசியிருக்கிறேன், எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நோயிலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்ய தமிழ்நாடு இந்த மறுவாழ்வு மையங்களால் முடியும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். கவர்மெண்ட் ஆகிட்டலாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். காட் கிரேஸ் கிடைச்சதுனாக்கா நன்றி. அப்படின்னா நாங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் ஐயா. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? அவங்கள அதுலேருந்து விடுபட முடியாமல் திருந்தி வாழணும்னு மனசு இருக்கும், ஆனால் அதுலேருந்து விடுபட முடியாது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி முடியாதுன்றது அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி அவங்க யோசிக்கணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு மேலே அவங்களுடைய உறவுகளை அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு உறவுகளை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனாக்கா அவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குயா. ஃபிசிக்கலி டேமேஜ் ஆனால் கூட முடியலனாலும் இன்னைக்கு ஆல்கஹாலிக் எடுக்கிறதுக்கு, ட்ரக் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு சைல்ட்ஹுட் பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசரப்பட்டு இருக்கு. இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள்லாம் பாலியல் இதுவாக போயிட்டு இருக்கு. 2வது 6th ஸ்டாண்டர்ட் 5வது படிக்கிற பையன் பேக்கில் ட்ரக்ஸ் வச்சிருக்கிறான். இதெல்லாம் விழிப்புணர்வுனா ஸ்கூலில் இருக்க அந்த அட்மின் தான் சொல்லி கொடுக்கணும். பேரண்ட்ஸுங்க செக் பண்ணணும், அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேக்குங்களை செக் பண்ணணும், பிள்ளைகளுடைய பழக்கத்தை செக் பண்ணணும், பிள்ளைகளுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து அது எது ஆர்டர் பண்ணி வாங்குதுன்னு செக் பண்ணணும், பிள்ளைகள் யாருக்கிட்ட பழகுதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சாங்கன்னாக்கா பிள்ளைகள் எதிர்காலங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, நன்றி.